முடிஞ்சு 5 மாசம் தான் நம்ம நீட் எக்ஸாம்க்கு பாக்கி இருக்கு. ஆனா இந்த டைம்ல மேம் என்ன பண்றது, எப்படி படிக்கிறது, இந்த 5 மந்த்ஸ் எப்படி இஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா பசங்களா? ஸோ நான் உங்க ஸ்ருதி மேம் அண்ட் இன்னைக்கு நான் உங்களோட இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டா ஆன்சர் பண்ண போறேன். இது வந்து 5 மாசம் கிடையாது, 6 மாசம் இருந்தாலும் சரி, 1 வருஷம் இருந்தாலும் சரி, இல்ல 1 மாசம் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இருக்கிற டவுட் மேம் கிராக் பண்ண முடியுமா, இந்த டைம் இனஃபா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் தட்ஸ் நார்மல். பட் பசங்களா, லைக் ஐ ஆல்வேஸ் சே, கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாமே 1 by 1 கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா கிராக் பண்ண முடியும் பசங்களா. நிறைய பசங்க 6 மந்த்ஸ்ல 5 மந்த்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். பசங்க 5 மந்த்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு 4 டாஸ்கா நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நோ யோர் சிலபஸ். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குங்கிறது தெளிவா உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிளியரா இருக்கணும். ரெண்டாவது, இதுல நமக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபிகர் அவுட் யோர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நம்ம என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோங்கிறது மட்டும்தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். பட் செகண்ட் இதுல இது எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு, இது கான்ஃபிடென்ட்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் நம்ம டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாட் பண்ணி நீங்க படிக்கணும். டாஸ்க் நம்பர் 3 இஸ் practice. ஸோ நீங்கள் அது வந்து ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வீக்கான ஒரு சாப்டராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, என்சிஆர்டியை வச்சு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு டைமே கொடுக்க மாட்டோம். ஸோ அதை தப்பு பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ்க்கு டைம் கொடுக்கணும். அண்ட் டாஸ்க் நம்பர் 4 இஸ் ரிவிஷன். ஸோ நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ராங்கான டாபிக்ஸாக இருக்கலாம், வீக்கான டாபிக்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புது டாபிக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கேரண்டிடாக அன்னைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி படிச்ச டாபிக்கோ இல்ல ஒரு வாரம் முன்னாடி படிச்ச டாபிக்கோ நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால நோயிங் யுவர் சிலபஸ், நோயிங் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ கிளியர் கட்டா நீங்க இதை அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா யூ வில் பி ஏபிள் டு கவர் எவ்ரிதிங் இன் 5 months. Now actually speaking, ரெண்டுத்துக்குமே செல்ஃப் ஸ்டடியா இருக்கலாம், கோச்சிங்கா இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே வந்து there is a certain advantage and certain disadvantage. ஸோ இப்போ செல்ஃப் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நான் இந்த டைமில் உட்காரணும், இந்த டைமில் எழுந்திருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட பேஸில் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் ஸ்கோப் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபீலிங் இல்லாதப்போ வந்து நம்ம ஆஃப் ட்ராக் போய் நம்மளே வந்து நம்மளோட டைமை வந்து நிறைய வேஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் கோச்சிங்ல நீங்க போகும்போது என்ன ஆகுது, கோச்சிங்ல வந்து டெஃபினட்டா யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிளாஸ்ல நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ரெகுலரான எக்ஸாம்ஸ், டெஸ்ட்ஸ் எல்லாமே டெஃபினட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஓகே, அந்த ஒரு இதுல போனோம்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு பாத் தெரியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா பில்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் சரி இந்த ஒரு 2 மணி நேரம் நான் இதுக்கு செலவழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 கமிட்மெண்ட் வந்து டெஃபினட்டா இருக்கும். ஸோ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுது, எனக்கு கோச்சிங் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக செல்ஃப் ஸ்டடி போகலாம். பட் ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டேக்கிங் அ கோச்சிங் பிகாஸ் there is somebody to monitor. உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறதுக்கா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ட்ராக் போனாலும் திரும்பி வரதுக்கான ஒரு செக் வந்து will always be there when you take up coaching. ஸோ அதனால that is different for each person. என்னுடைய suggestion is always to go for coaching. Now this is a very subjective question. எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த நேரத்தில் படிக்கணுங்கிறதும் ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ வுட் ஸ்டில் சே, உங்களுக்கு காலையிலனா காலையில், நைட்னா நைட், வென் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ ப்ளீஸ் சூஸ் தட். பட் எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறத விட ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டாஸ்க் முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஏன்னா இப்போ லெட்ஸே நான் வந்து 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சேன் அப்படின்னா ஒரு 100%ல வந்து ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரம் இங்கே உட்காரணும், அவ்வளோதான் அவங்களோட டார்கெட். ஸோ வந்து எனக்கு வந்து படிப்பு மண்டையில் ஏறலை, ஒரே பேராகிராஃபை 2 மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல, 2 மணி நேரம் படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அவுட்லுக் வந்து நிறைய பசங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் 2 மணி நேரம் படிக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் 10 மணி நேரம் படித்தா நானும் 10 மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டைமை மெஷர் பண்ணாமல் டாஸ்க்கை வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை ஒரு
பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடலாம். பட் இன்னொரு சப்ஜெக்ட்ல இன்னொரு சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன்ஸை நான் முடிக்கணுங்கிறத வந்து உங்க டாஸ்க் லிஸ்ட்ல வைங்க. பட் எவ்வளோ நேரம் அப்படிங்கறத ரொம்ப குவான்டிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கலாம், என்ன மேம் படிச்சுட்டு அப்படியே மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ சி, நீங்க வந்து கவர் பண்ற ஒவ்வொரு சிலபஸுக்கும் நீங்க மாக் டெஸ்ட் எழுதுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அந்த மாக் டெஸ்ட்டை அனலைஸ் பண்றது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. பிகாஸ் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம வந்து டெஸ்ட் மேலே டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். பட் ஆனால் நம்ம மார்க் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாக் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 350 ஆரம்பிச்சிங்க, ஒரு 400 ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கடைசி 10வது மாக் டெஸ்ட் இல்லை 15வது மாக் டெஸ்ட் வரைக்கும் அதே ஒரு 410 இல்லை 400 இல்லை அதே ரேஞ்ச்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கும், நீங்கள் ஒவ்வொரு மாக் டெஸ்ட் இருக்கும்போது என்னடா இது ஒரே ரேஞ்சில் இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் எடுக்கிற அப்ரோச் வந்து தப்பு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி டெஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமே தவிர, ஏன் அந்த ஒரு சில தவறுகள் வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சாப்டர்ஸில் எந்தெந்த டாபிக்ஸில் நமக்கு வந்து நிறைய தப்பு வருது, நம்ம செய்யற தப்பு வந்து எதனால வருது, எனக்கு வந்து கொஸ்டின் புரியாததுனால வருதா, இல்லை நான் வந்து டைம்னால வந்து சிலி மிஸ்டேக்ஸ் பண்றேன்னா, இல்லை என்ன ரீசன்னால இந்த தவறுகள் நடக்குது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அண்ட் டாபிக் வைஸ் அதை கட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களோட டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அனாலிசிஸ் இஸ் a very very important factor in your preparation. ஸோ இங்க நம்ம வந்து 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். ஒன்று வந்து யாரு, நம்ம வந்து படிக்க முடியல மேம், எனக்கு வந்து படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, இல்லை ப்ரொகாஸ்டினேஷன்னால, இல்லை ஃபார் சம் ரீசன் வந்து என்னால் நான் செட் பண்ண கோல்ஸை என்னால் படிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து என்ன, நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கிறோம், ஆக்சுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணி படிக்கிறோம், பட் நமக்கு வந்து மார்க் வரல, ஒரு நம்ம கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரீயாக விடு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மென்டலாக வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம், பட் அது நம்மளால அட்டைன் பண்ண முடியல, சம்திங் கம்ஸ் இன் பிட்வீன். ஆனால் அந்த ஒரு ஹர்டில் வந்து நம்ம வந்து தவிர்க்கவும் முடியலை, அதோடையும் ட்ராவல் பண்ண முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லான ஒரு ஃபீலிங் தான் அது வருது. பட் இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for those who say மேம் படிக்கலைன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செட் மோர் ரியலிஸ்டிக்கான கோல்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ஓவராக வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து சூழ்நிலைனால பண்ண முடியாது. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேப்பபிலிட்டிக்கு வந்து ஒரு 3 சாப்டர் ஒரே நாளில் முடிக்கிறது வந்து முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, செட் மோர் ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். உங்களுக்கு மோர் ஆக்சசிபிளான, உங்களுக்கு மோர் என்ன சொல்கிறது, ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிளான சப்ஜெக்ட்ஸை முதல்ல அப்ரோச் பண்ணுங்க, அதை ஃபினிஷ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வர அப்ரோச் மோர் டிஃபிகல்ட் டாபிக்ஸ். நான் மேம் படித்தேன் ஆனால் எனக்கு மார்க் வரல, அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். எப்படி மாத்துறது அப்படின்னா, எந்தெந்த ஏரியால நமக்கு வந்து நிறைய அடிகள் விழுது, எங்கெங்க நமக்கு வந்து நிறைய ஸ்கோர் வரல அப்படின்ற மாதிரியான ரீஜன்ஸ் இருக்குன்னா, அது கரெக்டா அனலைஸ் பண்ணி அதுக்கான அப்ரோச்சை ஒரு ப்ராப்பரான மென்டரோட இல்லை ஒரு டீச்சரோட உட்காந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே உங்க ஸ்ட்ரெஸ் நீங்க ஓவர் கம் பண்ணலாம். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாகவே நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம நம்மளே ஃபெமிலரைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம எழுதுறோம். பட் இப்போ எத்தனை டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அகெயின் அ வெரி சப்ஜெக்டிவான ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறத வச்சு அதில் மார்க்ஸ் கம்மியாகிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறத்துலேருந்து எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே சொயின்னு மார்க் குறைச்சிட்டே போகிற மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது just keep in your mind that நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களையே ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேராமீட்டரை தான் நம்ம மார்க் டெஸ்ட்டை எப்பவுமே பார்க்கணும் பசங்களா. ஸோ எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் டெஸ்டாவது நீங்கள் எழுதியிருக்கணும். இதுவும் ஏன் அப்படின்னா, நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்,
ஒவ்வொரு டாபிக்ஸ் எல்லாமே எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மாக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மார்க் கேட்டகரியை வச்சு நீங்கள் அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகி அதிலிருந்து உங்கள் கிராஃப் வந்து கீழே போகாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாபிக் வைஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுனா கூட தட் இஸ் அக்செப்டபிள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் சம்திங் தட்ஸ் ஃபண்டமெண்டலி காட் டு டூ வித் த மைண்ட். ஸோ நீங்கள் வந்து மென்டலாக வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கொஞ்ச நேரம் தானே நம்ம வந்து இப்போது கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவில் நம்ம சும்மா ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, ஆர் யூனோ ஃபார் தட் மேட்டர் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இட்ஸ் ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது தான் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஸ்டடிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரையாரிட்டிஸை கிளியராக செட் பண்ணாததுனால தான் வந்து மெயினாக டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. மோர் ஓவர் நம்ம வந்து இப்போ படிக்கணும் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் பேசும்போது வேறு யாராவது நம்மளை வந்து படி 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 அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஐயோ சொல்கிறாங்களே சரி ஒரு நாள் கழிச்சு ஆரம்பிப்போம் இல்லை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ப்ரெஷர்ட் ஃபீலிங் வந்து நம்ம வந்து அதை தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் ஃபைண்ட் த பர்பஸ். நீங்கள் தான் சூஸ் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எதனால நான் இந்த எக்ஸாமை சூஸ் பண்ணுறேன், எனக்கு எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறது நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கே வந்து ஓகே நான் இதை விட பெட்டராக பண்ணணுங்கிற ஆர்வம் வரும்போது நேச்சுரலாகவே யூ வில் கெட் ரிட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் ஸ்மால் திங்ஸ் தட் யூ கேன் யூஸ் இஸ் உங்களோட ஃபோனில் வந்து யூ கேன் செட் ஸ்க்ரீன் டைம். ஸோ ஒரு ஆப்ஸுக்குமே வந்து நீங்கள் ஆப் டைம் செட் பண்ணி அந்த டைமுக்கு நம்ம எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பவுண்டரியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அகேன் டைமர் வச்சு நீங்கள் வந்து படிக்கும்போது சம்டைம்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு மானிட்டர் நம்ம எவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம், நம்ம வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு இட் வில் பி அ குட் வே. பட் இருந்தாலுமே வந்து அதுவே உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலான ஒரு ப்ரெஷராக கண்டிப்பாக ஆகக்கூடாது. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் வில்லிங் டு டூ வாட் யூ ஆர் வில்லிங் டு டூ. ஸோ அது இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும் பசங்களா. அண்ட் ஐ வுட் ரியலி சஜஸ்ட் தட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் ஆல்டர்னேட் பிட்வீன் டிஃபிகல்ட் அண்ட் ஈஸி. ஸோ மோஸ்ட்லி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஃபிகல்ட்டை படிச்சுட்டு அப்புறமா ஈஸி, அப்புறமா டிஃபிகல்ட், அப்புறமா ஈஸி அப்படின்னு படிக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம வந்து டிஃபிகல்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே சரி அடுத்து ஈஸியானது தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஆறுதலாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாஸ்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை விட எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இன்னும் நிறையா உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். பட் அந்த மாதிரி நான் இங்கே அட்ரஸ் பண்ணாத ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸுமே உங்களோட ட்ராவல் பண்ணி நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க தான் போகிறோம். பட் நெவர்தலெஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் பிளான் அவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் வெரி வெல். அடுத்த 5 மாதத்தை எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற என்ன விதத்தில் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. See you all பசங்களா, all the very best.